Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல ஹைட்ரோகார்பன் சாப்டர்ல இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 9.2 பார்க்கலாம். ரைட் IUPAC நேம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? CH3 CH டபுள் பாண்ட் CH3 twice. இப்போ இதை நம்ம ரீரைட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ எப்படி எழுதியிருக்கோம்? CH3 CH டபுள் பாண்ட் C. இந்த கார்பன்ல ரெண்டு மெத்தில் இருக்கு, அதனால இப்படி ஒன்று கீழே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி நேம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ டபுள் பாண்ட் ஷுட் கெட் த லோயஸ்ட் நம்பர், சப்ஸ்டிடியூயன்ட்டும் லோயஸ்ட் நம்பர் வரணும். அதனால நம்ம ரைட் சைட்லேருந்து நம்பரிங் கொடுக்குறோம் 1 2 3 4ன்னு. ஸோ நேமிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூயன்ட்டை நேம் பண்ணணும், அதுக்கப்புறம் ரூட் வேர்ட், அதுக்கப்புறம் சிங்கிள் பாண்ட்னா ஏன் போடணும், டபுள் பாண்ட்னா ஈன் போடணும், ட்ரிபிள் பாண்ட்னா YNE போடணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்டில் சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கு. என்ன சப்ஸ்டிடியூயன்ட்? மெத்தில். அப்போ 2 மெத்தில். ரூட் வேர்ட் என்ன? 4 கார்பன்னா பியூட். இப்போ டபுள் பாண்ட் எந்த கார்பன்ல இருக்கு? செகண்ட் கார்பன்ல. அப்போ பியூட் 2. இது வந்து டபுள் பாண்ட்னா ENE போடணும். ஸோ 2 மெத்தில் பியூட் 2ஈன். ஸோ செகண்ட் காம்பவுண்ட் CH2 டபுள் பாண்ட் CH, C ட்ரிபிள் பாண்ட் C CH3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்டும் இருக்கு, ட்ரிபிள் பாண்டும் இருக்கு. அப்போ ப்ரையாரிட்டி ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டுக்கு தான் அதிக ப்ரையாரிட்டி தென் ட்ரிபிள் பாண்ட். அதனால டபுள் பாண்ட் ஷுட் கெட் த லோயஸ்ட் நம்பர். அதனால லெஃப்ட்லேருந்து நம்பர் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து சப்ஸ்டிடியூயன்ட் எதுவும் கிடையாது. இப்போ ரூட் வேர்டு 5 கார்பன்னா பென்ட். ஸோ 1. இப்போ டபுள் பாண்ட் இருக்கிறதுனால EN. இங்கே வந்து நம்ம ENEன்னு போடக்கூடாது. ஸோ யூஸ்வலாக என்ன போடுறோம்? ENE போடுறோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து இதில் EN தான் போடணும். ஏன்னா நெக்ஸ்ட் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட், அது வந்து YNEன்னு இருக்கு இல்லையா? இது வந்து வவல் சவுண்டில் வரதுனால ஸோ இந்த EN நம்ம வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த ட்ரிபிள் பாண்ட் எந்த கார்பனில் இருக்குது? 3 இருக்குது. அப்போது ட்ரிபிள் பாண்டுக்கு என்ன போடுவோம்? YNE. ஸோ இங்கே அடுத்து வர நம்ம அடுத்து வர வந்து நேமிங் பண்ணுற லெட்டர் வந்து வவல் சவுண்ட் இருந்ததுன்னா AEIOU. ஸோ இந்த வவல் சவுண்ட் இருந்ததுன்னா இதில் உள்ள ஈயை வந்து நம்ம கட் பண்ணிடணும். ஸோ ஐன் அப்படின்னா அந்த வவல் சவுண்ட் வரதுனால ஸோ இது வந்து EN தான் போடணும், ஈயை வந்து கட் பண்ணணும். ஸோ பென்ட் 1 ஈன் 3 ஐன். ஸோ தேர்ட் காம்பவுண்ட் பார்க்கலாம். ஸோ தேர்ட் காம்பவுண்ட் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இது பாண்ட் லைன் ஃபார்முலால கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்ட் லைன் ஃபார்முலால இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் செயினாக நம்ம எழுதிக்க வேண்டியதான். ஸ்ட்ரெயிட் செயினாக எழுதிக்க வேண்டியதான். ஸோ எப்படி ஸ்ட்ரெயிட் செயினாக மாற்றணும்? 1 2 3 4 5. இது சாரி, இது வந்து 1 மினிட். இதுக்கு 4 கார்பன்ஸ் தான் மொத்தம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எத்தனை கார்பன்னா 4 கார்பன்ஸ் தான் இருக்கு. பாண்ட் லைன் ஃபார்முலா. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஸ்ட்ரெயிட் செயினாக மாற்றிக்கலாம். 1 2 3 4. ஸோ 4 கார்பன்ஸ். ஸோ 4 கார்பன்ஸை நம்ம ஸ்ட்ரெயிட் செயினில் எழுத போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி இது. ஸோ 4 கார்பன்ஸ் 1 2 3 4 கார்பன் எழுதிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட்லேயும் டபுள் பாண்ட் இருக்குது, போட்டுக்கோங்க. அடுத்தது இதான் நம்பர் போட்டுக்கோங்க 1 2 3 4. அடுத்தது 3க்கும் 4க்கும் நடுவில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹைட்ரஜன் ஃபில் பண்ண வேண்டியதான். கார்பனோட வேலன்சி 4 இல்லையா? டபுள் பாண்ட் இருக்குது, அப்போ மீதி 2 தான் இருக்கணும், 2. ஸோ கார்பன் வேலன்சி 4, இங்கே 2 இங்கே 1, 3 பாண்ட் ஆல்ரெடி ஆயிடுச்சு, அப்போ CH. ஸோ கார்பன் வேலன்சி 4, இங்கே 2 1 3 பாண்ட் ஆயிடுச்சு, CH. ஸோ இது டபுள் பாண்ட் CH2. ஸோ இப்போ எப்போ வந்து மோர் தேன் 1 டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா, மோர் தேன் 1 டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா, so you have to use the word A should be added. A. ஸோ இது வந்து ரூட் வேர்டோட ஒரு A ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரூட் வேர்டு ப்ளஸ் ஏன்னு ஒன்று ஒரு லெட்டரை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ whenever you have more number of double bond or triple bond இருந்ததுன்னா ஸோ ஒரு ரூட் வேர்டோட ஏன்றதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரூட் வேர்டு என்ன? பியூட். ஸோ பியூட் இல்லையா? 4 கார்பன்.
ஸோ இப்போ மோர் தென் ஒன் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இது பியூட்டா. ஸோ இது என்ன பண்ணணும், பியூட்டா. ஸோ பியூட்டா இப்போ வந்து டபுள் பாண்ட் எந்த பொசிஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன்லயும் இருக்கு, தேர்ட் கார்பன்லயும் இருக்கு. ஸோ அப்போ மோர் தென் ஒன் இருக்கு இல்லையா, அப்போ டையின், டையின், பியூட்டா டையின். ஸோ இப்போ வந்து மோர் தென் ஒன் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா ரூட் வேர்டோட ஏ சேர்த்துக்கணும், பியூட்டா. ஸோ டையின், பியூட்டா டையின். ஸோ இதுதான் இதனுடைய ஐயூபேக் நேம். ஆர் இதை இப்படி கூட எழுதலாம், 1-3 நம்பரை முன்னாடி போட்டுட்டு பியூட்டா டையின். ஸோ ரெண்டு விதமாகவும் இதை வந்து எழுதலாம், பியூட்டா டையின் 1-3 பியூட்டா டையின் ஆர் பியூட்டா 1-3 டையின். ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்க்கலாம். So D. So you are having a benzene ring. So benzene ring அப்புறம் பாத்தீங்கன்னா CH2 CH2 CH double bond CH2. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து நேம் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் செயினில் வந்து பென்சீன் ரிங் சப்ஸ்டிடியூயண்ட்டாக வந்ததுன்னா, பென்சீன் ரிங் அட்டாச் ஆயிருந்ததுன்னா, இந்த பென்சீன் ரிங்கை நம்ம என்ன பண்ணணும், இட் சுட் பி நேம்ட் அஸ் சப்ஸ்டிடியூயண்ட். பென்சீன் ரிங்கை நம்ம சப்ஸ்டிடியூயண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஒரு ஹைட்ரோ கார்பன் செயினோட பென்சீன் ரிங் இருந்ததுன்னா அதை சப்ஸ்டிடியூயண்ட்டாக யூஸ் பண்ணோம். அதுக்கு நேம் வந்து ஃபினைல், அதோட நேம் வந்து ஃபினைல். ஸோ இப்போ டபுள் பாண்ட் ஷுட் கெட் த லோயஸ்ட் ப்ரையாரிட்டி. அதனால இந்த சைட்லேருந்து நம்பரிங் கொடுக்கணும், 1 2 3 4. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சப்ஸ்டிடியூயண்ட்டை தான் நேம் பண்ணணும். ஸோ அப்போது சப்ஸ்டிடியூயண்ட் என்ன, பென்சீன் ரிங். பென்சீன் ரிங் என்ன நேமு, ஃபினைல். அப்போது 4ல் இருக்குது, 4 ஃபினைல், 4 ஃபினைல். ஸோ 4 கார்பன் அர்த்தம் பியூட், 4 ஃபினைல் பியூட். இப்போ வந்து டபுள் பாண்ட் எந்த கார்பனில் இருக்குது, ஃபர்ஸ்ட் கார்பன் 1 டபுள் பாண்ட்னால ENE. ஸோ 4 ஃபினைல் பியூட் 1 ஈன். ஸோ இதுதான் இதனுடைய ஐயூபேக் நேம். ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பென்சீன் ரிங். இப்போ இது வந்து பென்சீன் ரிங். இதில் பார்த்தீங்கன்னா OH இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ இப்போ இந்த OH இருக்கிற கார்பன், இது OH வந்து என்னது, ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ OH வந்து ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பனுக்கு நம்பர் 1 கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கார்பனுக்கு 2 கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த பென்சீன் ரிங் வித் OH குரூப் இருந்தால் அதுக்கு என்ன பேர், ஃபீனால்னு பேர். ஸோ அப்போது இதில் செகண்ட் கார்பனில் ஃபங்க்ஷனல் சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கிறதுனால ஸோ இது எப்படி நேம் பண்ண போகிறோன்னா 2-மெத்தில் ஃபீனால், 2-மெத்தில் ஃபீனால். ஸோ இதுதான் இதனுடைய ஐயூபேக் நேம். ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் நெக்ஸ்ட் காம்பவுண்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஆனால் ஈஸி தான். CH3 CH2 4 டைம்ஸ். இதை வந்து CH2 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குது. CH அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CH2 CH CH2 thrice CH3 thrice. ஸோ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா CH3, இங்கே பார்த்தீங்கன்னா CH2 CH CH3 twice. ஸோ இப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஸ்ட்ரைட்டாக எழுதிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சரியா. CH3. ஸோ இப்போ CH2 எத்தனை வாட்டி இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குது. 1 2 3 4 டைம்ஸ் CH2 எழுதிக்க போகிறோம். எழுதிட்டு இப்போது இந்த CH இருக்கு இல்லையா, CH. ஸோ அதுக்கப்புறம் இந்த கீழே உள்ளதை நம்ம அப்படியே எழுதிக்க போகிறோம். CH CH2 அதை ஸ்ட்ரைட்டாக எழுதுகிறோம், CH. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு CH3 CH3 ட்வைஸ்ன்னு இருக்கா, அதை இப்படி எழுதிக்கிறோம், CH CH3. இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா, ஸோ இங்கே இருக்கிறத எழுதியிருக்கோம், இந்த CH2 CH CH3.
ஸோ இப்போ இந்த CHக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா CH2 thrice CH3 இருக்கு. CH2 thrice CH3. அப்போ அந்த CH2 எத்தனை வாட்டி இருக்கு? 3 வாட்டி இருக்கு. ஸோ CH2 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 CH3. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து நேமிங் பண்ணணும். ஸோ இப்போ மொத்தம் எது லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிக்கணும். ஸோ லாங்கஸ்ட் செயின் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 கார்பன் இருக்கிறது தான் லாங்கஸ்ட் செயின். ஸோ இப்போ இதை எடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் செயினில் இருக்கிறது வந்து 9 கார்பன் தான் இருக்குது. அப்போது இங்கேருந்து தான் நம்ம நம்பரிங் பண்ணணும். 10 கார்பன் இருக்கிறது தான். அப்போது 10 கார்பன் இருக்கிறது வந்து நம்ம லெஃப்ட்லேருந்து பண்ணால் இந்த கார்பனுக்கு வந்து 6 வரும். ஸோ அப்போது இந்த ரைட்லேருந்து பண்ணால் தான் லோயஸ்ட் நம்பர் வரும் சப்ஸ்டிடியூயன்ட்டுக்கு. அப்போது இங்கேருந்து நேம் பண்ணும், நம்பரிங் பண்ணும். 1 2, இது வந்து 3 4, இது 5, ஸோ இது 6 7. ஸோ இப்போ இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா 8 8 9. ஸோ 10 கார்பன் இருக்குது 10. ஸோ இப்போ 5th இது வந்து ஸ்ட்ரைட் செயின், இதுதான் லாங் செயின், மெயின் செயின். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிடியூயன்ட் இருக்குது. சப்ஸ்டிடியூயன்ட்டில் பார்த்தீங்கன்னா அகெயின் இன்னொரு பிரான்ச்சிங் இருக்குது. ஸோ அதனால சப்ஸ்டிடியூயன்ட்டை தனியாக நேம் பண்ணோம். 1 2 3. ஸோ இந்த சப்ஸ்டிடியூயன்ட் பார்த்தீங்கன்னா 3 கார்பன், அதை 3 கார்பனை ப்ரொப்பைல்னு சொன்னோம். 2ல் வந்து ஒரு CH3 குரூப் இருக்கிறதுனால அது மெத்தில்னு சொல்லணும். ஸோ இப்போ எப்படி நம்ம நேம் பண்ண போகிறோம்னா 5ல் சப்ஸ்டிடியூயன்ட் இருக்குது. ஸோ 5 போட்டுட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா இதில் வந்து என்ன ஆச்சுன்னா இதில் இன்னொரு பிரான்ச்சிங் இருக்குது. ஸோ அதனால் 5. ஸோ 2 மெத்தில். ஸோ 5 2 மெத்தில், ஏன்னா செகண்டில் மெத்தில் 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பைல். 2 மெத்தில் ப்ரொப்பைல். 5 2 மெத்தில் ப்ரொப்பைல். ஸோ வந்து என்ன, எத்தனை கார்பன் இருக்குது? மொத்தம் 10 கார்பன் இருக்குது. 10 கார்பன் இருந்தால் டெக்கேன். 5 2 மெத்தில் ப்ரொப்பைல் டெக்கேன். ஸோ இதுதான் இதோடைய ஐயூபேக் நேம். ஸோ 5 2 மெத்தில் ப்ரொப்பைல் டெக்கேன். 5 2 மெத்தில் ப்ரொப்பைல் டெக்கேன். ஸோ இதுதான் இதனுடைய ஐயூபேக் நேம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக உள்ள கொஸ்டின் வந்து ஜி. ஸோ இது பார்த்தீங்கன்னா CH3 CH டபுள் பாண்ட் CH, அப்புறம் பார்த்தீங்கன்னா CH2 CH டபுள் பாண்ட் CH 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 சிங்கிள் பாண்ட், இங்கே வந்து C2H5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி CH2 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை டபுள் பாண்ட் இருக்குது? 3 டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்பரிங் கொடுக்கணும். ஸோ சப்ஸ்டிடியூயன்ட் லோயஸ்ட் வரணும். அதனால் ரைட் சைட்லேருந்து நம்ம நம்பரிங் கொடுக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டல் 10. ஓகே, 10 கார்பன் இருக்குது. ஸோ இப்போ 4th கார்பனில் சப்ஸ்டிடியூயன்ட் இருக்குது. ஸோ 4 எத்தில். ஸோ இப்போ நான் சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ டபுள் பாண்ட் வந்து மோர் தென் 1 இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? ரூட் வேர்டோட வி ஹாவ் டு ஆட் ஏன்னு போடணும் இல்லையா? ஸோ இப்போ ரூட் வேர்டோட ஏ போடணும். ஸோ மோர் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா, மோர் தென் 1 டபுள் பாண்ட் இருந்ததுன்னா ரூட் வேர்டோட ஏ போடணும். அப்போ 4 எத்தில். இது டெக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? 10 கார்பன், அதனால இது வந்து டெக்கா. ஸோ டெக்கா ஏ சேர்த்துக்கணும். டெக்கா. இப்போ வந்து பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட் பார்க்கணும். 1, 5, 8. ஸோ 1, 5, 8 எத்தனை டைம் இருக்குது? 3 டைம். அதனால ட்ரை இன். 1, 5, 8 ட்ரை
in. ஸோ இதுதான் IUPAC நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.